போய்கிட்டே இருக்குது. தேர் என்ன செய்யுது, போய்கிட்டே இருந்துட்டு அந்த இடத்துல எல்லாம் சுத்தி குத்தி பார்த்துட்டு அதுக்கு ஒரு நல்ல இடம் தெரியல. அவ பாக்குது இந்த ஆத்துக்கு அந்தாண்ட ஒரு நல்ல இடம் இருக்குது, இந்த ஆத்துக்கு அந்தாண்ட எப்படியாவது போயிடுவோம், அங்க போனா ஒரு நல்ல ஒரு வளமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்லி இந்த தேர் அந்த ஆத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆத்து தாண்டி போனமேன்னு பார்த்துக்கிட்டு. ஆனா தேரால அந்த ஆத்துக்கு அந்த பக்கம் போக முடியாது. தண்ணியில காலை வச்சு என்ன ஆயிரும், தண்ணியில அடிச்சுக்கிட்டே போயிடும். அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு தவளை வருது. தவளை வரும்போது கேக்குது, தவளையாரே என்னை கொண்டு போய் ஆத்துக்கு அந்தாண்ட என்னை விட்டுறீங்களான்னு கேக்குது. தேடு தவளை கிட்ட கேக்குது, தவளையாரே என்ன ஆத்துக்கு அந்தாண்ட கொண்டு போய் என்ன விட்டுறீங்களா அப்படின்னு. தவளை சொல்லுது, ஐயோ வேணாம் நான் விட மாட்டேன், நான் தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கிற நேரத்துல என் முதுகுல உட்காந்துக்கிட்டு என்னை கொட்டிட்டீங்கன்னா என்ன பண்றது, நான் செத்து போயிடுவேன், முடியாது நான் உன்னை ஏற்றிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. தேடு மறுபடியும் சொல்லுது. தேடு கேட்குது இந்த தவளை கிட்ட, தவளை எப்படியாவது கொண்டு என்னை விட்டுரு, இங்க ஒண்ணுமே இல்லை எனக்கு, அந்த பக்கத்து போனாலும் ஏதாவது கிடைக்கும், நான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கும், இந்த பக்கத்து ஒண்ணும் இல்லை, நான் சுத்தி பார்த்துட்டேன், எப்படியாவது கொண்டு விட்டுருன்னு சொல்லுது. தவளை சொல்லுது, முடியாது உடனே கொண்டு போய் முடியாது அப்படின்னு. அவர் தேடு சொல்லுது தவளை கிட்ட, அந்த ஆற்றை கடந்து போகும்போது நான் உன் மேலதான் உட்காந்து போக போறேன், நான் உன் மேல உட்காந்து போய் நான் உன்னை கொட்டினா என்ன ஆகும், நீயும் செத்து போயிருவேன், நானும் செத்து போயிருவேன். அப்ப நான் எப்படி உன்னை கொட்டுவேன், நான் நிச்சயமா கொட்ட மாட்டேன், நான் உன்னை கொட்ட மாட்டேன்னு சொல்லுது தேடு. தவளை யோசிச்சு பார்க்குது, ஆமா நானும் தேடும் ரெண்டு பேரும் ஒன்னா தானே போறோம், இப்ப என்ன கொட்டி நான் செத்துட்டேனாக்கா தேடு உள்ளுக்கே ஒழுங்கு செத்துருமே அப்படின்ட்டு தவளை சொல்லுது, சரி நான் உன்னை கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன செய்யறாங்க, ரெண்டு பேரும் ஆத்துல பிரயாணம் பண்ணி போய்கிட்டே இருப்பாங்க. பாதிதூரம் வந்தவன தேடி என்ன தெரிஞ்சிருச்சு, தவளையை கொட்டிருச்சு. தவளையை கொட்டதோடனே அந்த தவளை கேக்குது, என்ன தேடி கொட்ட மாட்டேன்னு கொட்டிட்டியே அப்படின்னு சொல்லுது. தேடி சொல்லிச்சு, என்ன பண்றது, இது என்னோட சுபாவம். தேடி என்ன சொல்லுது, அது என்னோட சுபாவம், எனக்கு ஆபத்து வருதுன்னு எனக்கு தெரியும், ஆனாலும் இது என்னோட சுபாவமா இருக்கு அப்படின்னால நான் உன்னை கொட்டிட்டேன், என்ன பண்றது, பரவாயில்ல ரெண்டு பேரும் சாவோம். அதே போல ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் என்னதான் செஞ்சாலும் அவர் தேவன் வச்சிருக்கிறதான இடத்துக்கு போக முடியாது, தேவன் வச்சிருக்கிறதான இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அவனோட சுபாவம், அந்த ஜென்ம சுபாவம் மனுஷன் பாவம் செய்ய அவனை அடிக்கடி இந்த ஜென்ம சுபாவம் தூண்டிக்கிட்டே இருக்கும். அவன் தூண்டிக்கிட்டே இருக்கிறபடினால அவன் கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்து நற்கிரியைகள் நடப்பிக்க முடியாது. ஒருவேளை அவன் சொந்த பலத்தினால சொந்த ஞானத்தினால சில காரியங்களை கருத்திற்காக செய்யலாம், ஆனா அவன் ஜென்ம சுபாவத்துல இருந்து காரியத்தை செஞ்சானா தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.